வணக்கம் நண்பர்களே. தங்கம் இப்ப எல்லோருடைய பேச்சு பொருளும் அதுதான். சமீபத்துல ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $4100 தாண்டி ஒரு புது உச்சத்தையே தொட்டிருக்கு. ஆனா இது வெறும் ஆரம்பம்தானா, இல்ல இதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்கா? பாருங்க, ஜேபி மார்கன் மாதிரி ஒரு பெரிய நிதி நிறுவனம் இவ்வளவு தைரியமா ஒரு கணிப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற விலையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இதுதான் நாம இன்னைக்கு துப்பறிய போற ஒரு நிதி மர்மம். இந்த கேள்விக்கான பதில தேடி ஆதாரங்களை ஒன்னா அலச போறோம். வாங்க இந்த விசாரணையை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் முக்கிய துப்பு இந்த புதிய முதலீட்டாளர்களின் அலைதான். குறிப்பா சொல்லணும்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள், அதாவது இடிஎஃப்கள் மூலமா தங்கத்துல பணம் வெள்ளம் மாதிரி பாஞ்சிட்டு இருக்கு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க நேரடியா தங்க கட்டியோ நகையோ வாங்காம பங்குச்சந்தை மூலமாவே தங்கத்துல முதலீடு பண்றதுக்கான ஒரு வழிதான் இந்த இடிஎஃப். ரொம்ப சுலபா. சரி, 2025ஆம் வருஷத்துல மட்டும் இந்த தங்க இடிஎஃப்கள்ல எவ்வளவு பணம் கொட்டப்பட்டிருக்கு தெரியுமா? சுமார் $64 பில்லியன். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தொகைன்னு. இது ஒரு சாதாரண முதலீடு இல்ல, ஒரு மிகப்பெரிய முதலீட்டு அலை. இப்ப இந்த வரைபடத்தை பாருங்களேன். செப்டம்பர் 2025ல மட்டும் $17.3 பில்லியன் முதலீடு வந்திருக்கு. இது 2020ல கோவிட் பெருந்தொற்று சமயத்துல இருந்த வரலாற்று உச்சத்தை விட 2 மடங்கு அதிகம். இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு இதுவே நமக்கு தெளிவா காட்டுது. அப்போ இங்க தான் ஒரு முக்கியமான திருப்பம். 2024ல சீனாவோட தேவைதான் தங்கத்தோட விலையை ஏத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ 2025ல நடக்கிற இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த முதலீட்டாளர்கள் தான். அவங்க தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, நம்ம துப்பறியும் வேலையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்மளோட 2வது துப்பு இதை விடவும் பெரியது. அது என்னன்னா, உலகெங்கிலும் இருக்கிற மத்திய வங்கிகள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. 2022லேருந்து பாத்தீங்கன்னா, மத்திய வங்கிகள் வருஷத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட டன்னுகள் தங்கத்தை வாங்குறாங்க. இது 2016லேருந்து 2021 வரைக்கும் அவங்க வாங்கின சராசரியை விட 2 மடங்குக்கும் அதிகம். இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான மாற்றம். ஏன் திடீர்னு இந்த தங்க வேட்டை? அதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, அமெரிக்க டாலரை மட்டுமே சார்ந்திருக்கிற ஆபத்தை குறைக்கிறதுக்கு. 2வது, போர், பொருளாதார தடைகள் மாதிரி அரசியல் பதட்டங்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்க. 3வது, பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு கவசமா தங்கத்தை பார்க்கறது. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. பல வருஷங்களுக்கு பிறகு உலக நிதி அமைப்புல தங்கம் மறுபடியும் தன்னோட முக்கிய இடத்தை புடிச்சிட்டு வருது. யூரோவை விட இப்போ தங்கம் தான் மத்திய வங்கிகளோட 2வது பெரிய விருப்பமான சொத்தா இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த ஆதாரங்கள் எல்லாமே தங்கத்துக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா எந்த ஒரு கதையில தான் ஒரு திருப்பம் இல்லாம இருக்கு. இப்போ நாம தங்கத்தின் விலைக்கு வரக்கூடிய சில குறுகிய கால அபாயங்களை பத்தி பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா தங்கம் இப்போ ஓவர்பாட் நிலையில இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப குறுகிய காலத்துல விலை ரொம்ப வேகமா ஏறிடுச்சு, அதனால ஒரு சின்ன விலை சரிவு வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இத அளவிட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது RSIன்னு ஒரு குறியீடு இருக்கு. அது இப்போ 78.4ல இருக்கு. பொதுவா 70க்கு மேல போயிட்டாலே அது ஓவர்பாட் மண்டலம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தற்காலிக விலை சரிவுக்கான சிக்னலா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம அமெரிக்க மத்திய வங்கி எதிர்பார்த்த மாதிரி வட்டி விகிதங்களை குறைக்காம விட்டாலோ, இல்லனா உலக அரசியல் பதட்டங்கள் திடீர்னு குறைஞ்சாலோ தங்கத்தோட கவர்ச்சி குறுகிய காலத்துல கொஞ்சம் குறையலாம். சரி, எல்லா ஆதாரங்களையும் பார்த்தாச்சு, அபாயங்களையும் அலசியாச்சு. இப்போ நம்ம நிதி மர்மத்தோட இறுதி தீர்ப்புக்கு வரும். ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? தங்கத்தோட அடிப்படை குணமே இதுதான். அது ஒரு பாதுகாப்பு முதலீடு. நிச்சயமற்ற காலங்கள்ல உங்க முதலீடுகளை பாதுகாக்க உதவுற ஒரு முக்கியமான கருவி அது. அதனாலதான் பல நிதி ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட நீண்ட கால முதலீட்டு தொகுப்புல, அதாவது போர்ட்ஃபோலியோல ஒரு 15% வரைக்கும் தங்கத்துக்காக ஒதுக்குறது நல்லதுன்னு சொல்றாங்க. இது உங்க முதலீடுகளுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையே கொடுக்கும். அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சின்ன சின்ன குறுகிய கால விலை ஏற்ற இறக்கங்களை பார்த்து நாம பயப்பட தேவையில்லை. மத்திய வங்கிகளும் இடிஎஃப் முதலீட்டாளர்களும் உருவாக்குனது ஒரு தற்காலிகமான தேவையில்ல, இது ஒரு நீண்டகால கட்டமைப்பு ரீதியான தேவை. இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு பெரிய கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். இது வெறும் தங்கத்தோட விலைய பத்திரது மட்டும் இல்ல, இதை விட பெரியது. யோசிச்சு பாருங்க, மத்திய வங்கிகள் எல்லாம் டாலர்ல இருந்து விலகி தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கும்போது உலக பொருளாதாரத்துல டாலரோட ஆதிக்கம் முடிவுக்கு வருதா? அப்படி ஒருவேளை நடந்தா தங்கத்தோட மதிப்பு நாம இப்போ கணிக்கிற $8000 விட பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.